என்ன சொன்னாருன்னா, 2 பேருக்குள்ள வித்தியாசம் உங்களோட மன ஒருமைப்பாட்டில் இருக்கான். என்ன சொல்லுங்க சத்தமா, என்னோட காய்க்கணுமா? இந்த உலகத்தில் இந்த கௌசல்யா சுவாமியார் எங்களோட முன்னேற்றத்துக்கும் பின்னேற்றத்துக்கும் உரிய ஒரே ஒரு காரணம் மன ஒருமைப்பாடு. சொல்லுங்க சத்தமா, எனக்கு கேட்கல. கிட்டடியில் ஒரு புத்தகம் எழுதிங்க, அந்த புத்தகர் பேர் ஃபோக்கஸ். என்ன புத்தகம்? ஃபோக்கஸ். வெரி கிட்ட ஒரு 2 வருஷமும் இல்லை. அதில் சொல்கிறார், இந்த காலத்தில் இந்த மொபைல் இதெல்லாம் வந்த பிறகு இந்த குழந்தைகள்கிட்ட என்ன இல்லைண்டா மன ஒருமைப்பாடு இல்லை, அவ்வளோதான். அதில் என்ன வெற்றி அடைஞ்சவங்களும் அது வேறு, முன்னேற்றம் இல்லாத காரணம் ஃபோக்கஸ் இல்லை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ இதை சொல்ல ஜப சகித்த உருவ தியானம். அதாவது நம்ம சொன்ன 2 வேணும். ஒன்று சொல்லுங்க, வெற்றிக்கு 2 வேணும். ஒன்று நான் என்ன சுயமுயற்சி சொல்லுங்க, அதுக்குள்ளே மறந்துட்டான். 2 வேணும். ஒன்று சுயமுயற்சி, சாதாரண முயற்சி இல்லை, விடாமுயற்சி. ஒரு எந்த குறிக்கோளை எடுத்து எவ்வளோ வேணுமோ இல்லை அதெல்லாம். 2வது இறைவனின் கருணை. இப்போ இந்த இறைவனின் கருணை எப்படி பெறலாம் அதை பற்றி, அதுக்கு தான் அதில் பேர் ஜப்ப. சொல்லுங்க, ஜபம் தியானம். இப்போ வளமையாக ஜபத்தை தனியாக செய்வாங்க, இறைவன் நாமம் ஜபம். மற்றது தியானத்தால் வேறு செய்வாங்க. ஆனால் நம்ம கிளியர், இது 2ஐயும் ஒரே நேரம், நம்ம நேரம் காணாது, 2ஐயும் ஒரே நேரத்தில் செய்யலாம். அது இந்த மெத்தட் பயிற்சியா முறை, இந்த முறை இது நல்ல ஒரு முறை. அப்போ முதலாவது ஜபம். சொல்லுங்க ஜபம். ஜபம் என்றா நம்மளோட இஷ்ட தெய்வம். உங்களுக்கு எத்தனை அம்மா? 2 இல்லையா? ஜோக்கா? அதாவது நம்மளுக்கு அம்மா ஒன்று தான் இருக்கான் இல்லையோ, இப்படி தான் இருந்தார். அது மாதிரி இஷ்ட தெய்வம். சொல்லுங்க, இஷ்ட தெய்வம்டா. யாழினி வந்திருக்கா, அவள் எனக்கு நமஸ்காரம் வந்து நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொன்னான். ஏண்டா அவள் பிள்ளையாரை கும்பிட்டு அவளுக்கு சித்தியெல்லாம் கிடச்சிருக்கு. அங்கே இன்னொரு லதாவும் இருக்காள். ஒரு முறை சும்மா சொல்லிருக்கணும் வரணும் இல்லை, அங்கே ரிஷிகேஜிலேருந்து மெட்ராஸுக்கு வரணும். அந்த ட்ரெயின் லேட் ஆகும் இல்லையா? ட்ரெயின் லேட் இல்லை, நாங்கள் லேட்டு. அந்த ட்ரெயின் நான் சொல்லி போயிட்டு அவள் போனால் இவங்க திரும்ப வாரத்துக்கு ட்ரெயின் புக் பண்ணுற சிரமம், ஃப்ளைட் பெரிய சிரமம். அப்போ இவட்ட சொன்னால் பிள்ளையார கும்பிடம்மா சொல்லு. அன்றைக்கு பார்த்து ட்ரெயின் 1/2 மணி நேரம் லேட். நாங்கள் போய் சேர்ந்து ட்ரெயினில் ஏறியா அப்படியா இருந்தது அப்புறம் ட்ரெயின் போச்சு. அவள் சொன்னா, பிள்ளையாரப்பா நிப்பாட்டு ட்ரெயின். அவ்வளவு இறைவண்ட அதை சொல்கிறேன். ஜபம் இஷ்ட தெய்வம். அப்போ இஷ்ட தெய்வம்னாக்குள்ள கவனம் அதே ஒன்று. 63 நாயன்மார்கள் இப்படிங்களோ அவங்களுக்கு சிவருமா இருந்தால் அவங்களோட இஷ்டம் இருந்தால் அவங்க வேற கும்பிடலை. 12 ஆழ்வார்கள் இருந்தாங்க, அவங்க நாராயணா இல்லை கண்ணன் கும்பிட்டாங்க. அது மாற்றவே இல்லை. கவனமாக இருக்கணும். நான் கேட்பேன், நீ யாரை கும்பிட்றீங்க? எல்லோரும் தான் கும்பிட்றேன். நான் இவட கேட்டு நம்ம அவங்களுக்கு ரோடால் கூடமா ஆகும். அப்படி சொல்லக்கூடாது. கவனம் கேட்கணுமா? இந்த நம்மளோட சமுதாயத்தில் இருக்க அட்டுப்படை முட்டாள்தனம் இது உண்டு. இல்லை அவன்கிட்ட கேட்டால் எல்லாம் இல்லை உண்டு. இதுக்கு நான் சொல்கிறது ஃபோக்கஸ். சொல்லுங்கள், ஃபோக்கஸ். மன ஒருமைப்பாடு. நான் அவ்வளோ சத்தம் போகிறவங்க போய்க்கோங்க. மன ஒருமைப்பாடு. அப்போ மன ஒருமைப்பாடு தான் முக்கியம், அதுதான் கோல். அதுக்கு ஒரே ஒரு வழி, இன்னும் ஒரு இஷ்ட தெய்வம் தான் இருக்கும். எல்லாரையும் கும்பிடணும். இப்போ பாருங்க, எல்லோரும் அம்மா அம்மான்னு சொல்லுவோம். ஆனால் எங்களோட அம்மா ஒரு ஆள் தான். நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம். ஆனால் அம்மா ஒரு ஆள். சரியா? இஷ்ட தெய்வம். இப்போ நீங்கள் எல்லாம் இன்றைக்கு இதில் இருந்து எழும்புற முதல் உங்களோட இஷ்ட தெய்வம் யார்? முருகன். சத்தம் சொல்லுங்க. முருகன். அவட உங்களோட இஷ்ட தெய்வம் யார்? பிள்ளையார். யார்? முருகா. அப்படியா? உங்களோட இஷ்ட தெய்வம் யார்? அம்மாளா? அம்மா. பராசக்தி. வேறு உங்களுடைய யார்? பிள்ளையார். வெரி குட். எல்லாம் எனக்கு இஷ்ட தெய்வம் தெரியான்னு சொல்லுவாங்க. கை தூங்க. சந்தேகமாக இருக்குல்ல, எனக்கு தெரியாது. சரியா? எல்லோரும் தெரியுமா? உங்களுடைய இஷ்ட தெய்வம் யார்? சிவன். ஓகே, வெரி குட். கதை எடுங்க அப்போ எல்லோரும். வெரி குட். இப்போ நான் சொன்னது ஃபோக்கஸ். வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வேணும்? சத்தமா? கான்சன்ட்ரேஷன். சொல்லுங்க. மன ஒருமைப்பாடு. இந்த அவ்வளவுக்கும் எங்களோட ரிசல்ட் என்னண்டா மன ஒருமைப்பாடு. அதை வரக்கூடாது. சரியா?
அப்போ இஷ்ட தெய்வம் இப்போ சொன்னாங்க பிள்ளையார். கேட்கும் பிள்ளையார் மந்திரம் ஓம் ஸ்ரீ கணேஷாய நம. இதெல்லாம் அப்புறம் சொல்லுங்க. இதில் விசேஷம் என்னென்னா நீங்கள் யாரை கும்பிட்டாலும் முதல் ஓம் ஸ்ரீ கணேஷாயனம்னு சொல்லி போட்டு தான் மற்றவங்களை கும்பிடணும். அது ஓகேயா? பிள்ளையார் ஓகே. ஓம் நம சிவாய. இது யார் மந்திரம்? சிவர். சரியானே? இதெல்லாம் மாற்றக்கூடாது. ஓம் ஸ்ரீ சரவண பவாய நம. இது யார் மந்திரம்? சரிதானே? வெரி குட், வெரி குட். ஓம் சக்தி பராசக்தி. இதெல்லாம் அம்மாவை கும்பிட்றேன்னு சொன்னேன். ஓம் சக்தி. பாரதியார் எல்லாம் என்ன ஓம் சக்தி பராசக்தி, சக்தி 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 என்று சொல்லு, அந்த சத்தியத்திலே நிமிந்து நில்லுன்னு சொன்னேன். அற்புதம். அடுத்தது வேறு யார்? கிருஷ்ணர் கும்பிட்றவங்க ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா சொல்லுங்க. அது கர்நாடக மந்திரம். இன்னொரு அதே நம்ம நாங்கள் தெரியாது, ஓம் நமோ பகவதே வாசுதேவா, அதுவும் ஒரு மந்திரம். இன்றைக்கு உண்மையில் ஞாயிற்றுக்கிழமை நாராயணர் நாள் 2 நான் பாடிக்கொண்டு இருந்தேன். ஓம் நமோ நாராயணாய சொல்லுங்க. இப்போ நாராயணன் நம்மளோட இஷ்டதையாக கும்பிட்றவங்க, இது அவங்களோட மந்திரம். வேறு யார் விட்டது? யார்? ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லுங்க. நிறைய பேர் நம்மளோட உள்ள ஹனுமானை கும்பிடுவாங்க. ஹனுமானுக்கு அவங்க சொல்லுவாங்க அவர பேரையும் அவர் கொண்டு தெரியாது. ஹனுமான் ஆசீர்வாதம் அவங்களுக்கு வேணுமெண்டா ராமநாமம் சொல்லணும். ஆனவடியாக ஹனுமானை கும்பிட்றவங்க எல்லாரும் ராமரை கும்பிட்றவங்கள இந்த ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லுவோம். வேறு சரஸ்வத்தியம்மா நம்மெல்லாம் இல்லை எல்லாம் சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்தியை நமஹா. இது அம்மா சரஸ்வதி தாயார் மந்திரம். ஓம் ஸ்ரீ சரஸ்வத்தியை நமஹா. மகாலட்சுமி. நாங்கள் முதலாம் தேதி இங்கெல்லாம் மகாலட்சுமி பாருங்கள், மகாலட்சுமி மண்டபம் ஒன்று எழுதியிருக்காரு. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹா. நிலமுகோ இங்கே வாங்க, முன்னுக்கோ. எனக்கு நான் நல்லா 9A 9A 9 10 10 10 10A. இவளுக்கு 10A கிடைக்கும், உனக்கு 3A தான் கிடைக்கும். சரி, அவள் 10 அவள் 2A உனக்கு சொல்லுங்க கொடுப்பா இல்லை முடிஞ்சிடாள். ஏன் அது நான் கொடுக்க முடியாது. அப்போ நீ விளையாடின இல்லையா? அவளுக்கு 10A கொடுக்க போகுது, உனக்கு 3 தான் கிடைக்கும். தெரியும் விளையாடுற எல்லோரும் கவனம் கேட்கணும். நான் இந்த ஊரிலே பிறந்து ஐயா என்ன சொல்லுவாங்க, தானாடா விட்டாலும் தன் சதையாடும் என்பார் இல்லை. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானிலும் நனி சிறந்தண்டு. உடம்பெல்லாம் திடுக்குது உங்களோட சோம்புறியை பார்த்தா. சரி என்ன நடக்குது? சரி சொல்லணும். அப்போ என்ன சொல்கிறேன்டா, அவள் கொடுக்க முடியாது. அப்போ என் விளையாடினாய் சொல்ல கேளுங்க. இந்த உலகத்தில் வெற்றி அடைந்தவர்கள் எல்லாரும் தனியே தங்களுக்கு குறிக்கோளை அடைந்தார்கள். தோல்வி அடைந்த அத்தனை பேருமே நண்பர்களால் கெட்டார்கள். ஒரு சந்தேகம் கிடையாது. அதனுடைய பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உன்னை உயர்த்துறது யாராக இருந்தால் போ, இல்லாட்டியே நோ ஹாய் ஹேன்னு சொல்லு, ஆனால் பழகாது. நான் நிறைய என் வாழ்க்கையிலே சொல்கிறேன். என் நண்பன் ஒரு ஆள் இல்லை வந்துட்டு என்ன நான் உன்னோட தனியை காய்க்கும். அவன் குடியாரன் ஆகி வாழ்க்கையை கெடுத்து 88 வந்து இல்லை கடைசியாக இவங்கெல்லாம் விட மாட்டேலாம். கடைசியாக என் மடியில் வச்சு அழுதான், கொட்டி அழுதான். பரவாயில்ல தனி என் ரூமை பூட்டிட்டேன். நம்ம 2 ஒரு வகுப்பில் அன்னை படித்தோம். உங்களெல்லாம் ஊரில் இப்படி போலும் இதுக்குள்ளே நான் குடியாரனை வாழ்க்கையை குட்டிச்சு வரேன் எப்படி நடந்தேன்னு என்னை கேட்டான். நான் சொன்னேன் உனக்கு தெரியலை, நான் 2 பேரும் படித்தேன், நீ செய்கிற தவறுன்னு ஒன்று தெரியலைன்னு சொல்லாவ. ஏன் நண்பர் நோ. ஆகவே உங்களுக்கு நான் ஒன்றே சொல்கிற எச்சரிக்கை, நீங்கள் எல்லாரும் வெற்றியாளர் சொல்லுங்க. நான் வெற்றியாளன். ஐ எம் எ வின்னர். மறக்கக்கூடாது. இல்லை அம்மா நீங்கள் தெரியாது இல்லை, நான் ஒரு இடத்துல போனேன். என்ன ஆங்கில புத்தகம் படித்தோண்டு ஒரு அந்த ஸ்கூட்டி ரிப்பேர் என்ன அது போகணும். அவன் என்ன முன்னுக்கு இருந்து வந்துட்டு சுவாமிஜி கண் கலங்குது, ஏன்டா அவன் நல்றேன்டா உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமான்னு கேட்டான். இந்தியா வட இந்தியாவில். என்னப்பா அவன் அழுதான். அழுதான் ஏன் நல்றாய்? நான் அண்ணனோட சண்டை பிடிச்சிட்டு 5ஆம் வகுப்புலேருந்து
விட்டுட்டு போய் மெக்கானிக்காக ஏதோ இருக்கிறேன்ல. அண்ணன் அவர் டீச்சர், நான் இல்லை இப்படி எது தெரியுமா? ஒரு நாள் வரக்கூடாது இல்லை, நீ ரெப்பன்டன்ஸ் சொல்கிற, கவலைப்படும், என்னம்மா தமிழ் என்ன சொல்கிற, பச்சாத்தாபமா வரவே கூடாது. சொல்லுங்கள், எடுங்க ஐயா, வலது காய் தட்டுங்கோ. ஐ வின்னர், வெற்றி அடைந்து காட்டுகிறேன். ஓகே. அப்போ நாங்கள் ஜப சகித்த உருவ தியானம், அதாவது ஜபத்தோடு சேர்ந்து இறைவன் ஜபத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு மந்திரம் தெரியாத எழுதுங்கோ. நீ சொன்னதுக்குள்ளே இந்த மந்திரம் வரலே, நான் சொல்ல விளங்கம்மா, நீ சொல்லுங்க மனுஷன் சொல்லுங்க, என்ன எல்லோரும் நீங்கள் சொல்லுங்க. ஐயோ ஆமாம் தான் அப்படி சொல்லுவோம். முதல்ல உங்களோட இஷ்ட தெய்வத்தை பார்ப்போம். பிள்ளையார் இஷ்ட தெய்வமானாங்க கை வைக்கணும். கையை வைத்தும் கதியா பிள்ளையார். உங்களோட மந்திரம் வந்து சுவாமி சொன்ன மாதிரி ஓம் ஸ்ரீ கணேஷாய நம. சரியா? அடுத்தது சிவபெருமான் ஓம் நம சிவாய. சரியா? அடுத்தது முருகக்கடவுள் முருகப்பெருமான் ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக. அடுத்தது நாராயணர்கள் விஷ்ணு அப்படி இருக்கிறார்கள். ஓம் நமோ நாராயணாய. அடுத்தது அம்மா, அம்மாள் கும்பிடுறவங்க ஓம் சக்தி பராசக்தி. சரியா? அடுத்து கிருஷ்ணர் இருக்கிறாங்களா? அங்க இருக்கு கண்மணி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாயனம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாயனம். அடுத்தது வந்து ஹனுமான்ஜி, ஹனுமான் ஆஞ்சநேயர் கும்பிடுறாங்க ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். சரி. அடுத்தது சரஸ்வதியை கும்பிடுறாங்க ஓம் ஸ்ரீ சரஸ்வதி நமக. மகாலட்சுமி அம்மா கும்பிடுறாங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம. சரியா? இவ்வளவுதான். இப்ப நம்ம தியானம் பண்ண போறோம். உங்களோட இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சு கொள்ளுங்க. யாரையும் இஷ்ட தெய்வத்தை நான் விட்டுட்டேன் அப்படி யாராவது இதுல நான் சொல்லப்படாதா இருக்கிறீங்களா? இல்ல. எனக்கு இஷ்ட தெய்வம் தெரியாத என்று யாரும் இருக்கிறீங்களா? இல்லதான். முடிச்சு கொண்டிருக்காங்க சொல்ற விளங்க உங்களுக்கு மகேந்திரன், உங்களுக்கு விளங்க எல்லாருக்கும். சொல்லுங்க. எது போனா நான் அப்படி வணங்கினது இல்ல. எனக்கு இஷ்ட தெய்வம் என்றாலே யாருன்னு தெரியாது. யாரும் இருக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு எந்த ஒரு இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கொள்ளுங்க. இஷ்ட தெய்வம் பண்றது நம்மளுக்கு யாரு பிடிக்கும்? நம்ம வந்து இயற்கையாகவே ஒரு தெய்வத்தோட அட்ராக்ட் ஆகி கொண்டிருப்போம். அந்த நிறைய தெய்வங்கள் இருக்கும். நமக்கு வந்து இந்த தெய்வம்னு சொன்னா பர்டிகுலரா நம்மளுக்கு கடுமையா பிடிக்கும். இஷ்ட தெய்வம்னு சொல்றது சுவாமி சொன்ன மாதிரி இஷ்ட தெய்வம் ஒன்றாதான் இருக்காங்க. நம்ம நிறைய பேரை கும்பிடுவோம். ஓகே சொல்லுங்க. நிறைய பேரை கும்பிடுவோம். ஆனா வந்து ஒருத்தரை தான் மனசுல நினைச்சிருக்கணும். இது வந்து இந்த தியானம் வந்து நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸுக்காக வந்து செய்யணும். அப்ப நம்ம நிறைய பேரை மனசுல வச்சா இப்படி செய்யலாமா? ஃபோக்கஸ்ன்றது ஒன்றுல வந்து கவனம் வந்து இருக்க வேண்டும். ஃபோக்கஸ் சொல்றோம். மற்ற அந்த பூத கண்ணாடி கட்டாயம் சொல்லுவோம். நீங்க சொல்ல போனா சொல்லுவோம். நீங்க சொல்லுங்க. உட்காருங்க. நாங்கள் திரும்பவும் சொல்ல போகிறோம். உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? கொம்பா முளைச்சிருக்கு இல்லை, ஆனால் கான்சென்ட்ரேட் எடுத்த ஹாரி தான் நுரைப்பட்டு. அப்போ நான் ஒரு சுவிட்சர்லாண்டு சொல்லணும், அங்கே ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது, சரியான விலை €420. அப்போ அந்த அழகான இடங்களாக போய் கொண்டிருக்கு. அப்போ நான் அந்த ட்ரெயினில் இருக்கேன். அங்கே இந்த சுவிஸ் நைஃப் ஒன்று இருக்குது, அதில் ஸ்க்ரூ டிரைவர் எல்லாமே இருக்கும், ஒரு செட்டு. அது €50. எவ்வளோ இடம் நம்ம இருக்கும் €50 பணம் எவ்வளோ வரும்? எனிவே அப்போ விற்றுட்டு வாரான் அந்த அந்த ட்ரெயின் இதில் வந்து கொடுங்கோ. அவன் ஒன்றுண்டா விளங்கப்படுத்துகிறான். இது ஸ்க்ரூ டிரைவர், இது அதில் ஒரு பூத கண்ணாடி இருக்குது, சின்ன ஒரு கண்ணாடி. என்ன இருக்குது பாயத்துறாய்யா? என்ன இருக்குது? பூத கண்ணாடி. நான் சரி, இது கத்திக்கும் பூத கண்ணாடிக்கு என்ன சம்பந்தம் வேண்டா. அவன் சிரிச்சு சொன்னான், சமைஞ்சி இது மிலிட்ரி நைஃப், எங்கள்ட சுவிஸ் மிலிட்ரி. இவங்க காட்டுக்குள்ளே எங்கே போனால் நெருப்பட்டி இல்லை, மேட்சஸ் இல்லை, இந்த என்ன லைட்டர் இல்லை, ஆனால் நெருப்பு கொளுத்தணும். எப்படி அவங்க என்ன பண்ணாங்கண்டா, இந்த பூத கண்ணாடியை வச்சு கீழே கான்சன்ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் நேரத்தால்
பேப்பரோ இதோ நெருப்பு பிடிக்கும். சரி கைதோடுங்க ஆகும் எல்லாரும். எல்லாம் இதோட இது பாருங்க, இந்த சூரிய ஒளி இப்போ இங்கே வருது, நெருப்பு பிடிக்குதோ? ஏன் பிடிக்கல? திரும்பவும் தான் ஃபோக்கஸ். ஒரு முறை அந்த சூரிய ஒளி ஒரு முகப்படவில்லை, ஆகவே நெருப்பு பிடிக்கவில்லை. சரி, இப்போ இந்த ஃபோக்கஸ் நம்ம அங்கே பார்க்க அடிப்பு விட்டுரும். விருப்பம் இல்லை அடித்தாலும் விருப்பம் இருக்கும் இல்லை, நான் போகிறேன் கான்சன்ட்ரேட் இல்லை, வாழ்க்கை வரப்போகுது உனக்கு சிரிக்கணும் இல்லையோ? ஓகே ஓகே. அப்போ நாங்கள் செய்ய போகிறது இது மன ஒருமைப்பாடு. நெருப்பு பிடிச்சது இல்லையோ அந்த பூத கண்ணாடியில், அது மாதிரி. இப்போ நான் சொல்ல போகிறேன் எப்படி இந்த ஜப சைத்த உருவ தியானத்தை செய்வது. எல்லாம் நிமிர்ந்துருங்கோ, மெல்ல கண்ணை மூடுங்கோ.